நன்றி, வணக்கம். நன்றி திரு பாலு அவர்களே. அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திரு சாட்டை துரைமுருகன் அவர்களை அன்போடு பேச பெருமதிப்பிற்குரிய அல் புகாரி அவர்கள் கற்பனைவாதம்னாரு. இந்தியாவை காங்கிரஸ் ஆண்டுங்கிற கற்பனைவாதத்தை விட உலகத்தில் ஏதாவது கற்பனைவாதம் இருக்கா? 18 மாநிலங்களை ஆண்ட காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு வெறும் 3 மாநிலங்களை ஆளுக்கு கழுத தெரிஞ்சு கட்டணமா மாறுற மாதிரி காங்கிரஸ் தெரிஞ்சு கட்டி சுவரா குட்டி சுவரா போனது போல நாங்க தமிழ்நாட்டு ஆண்டோன்னு வேற பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த ஜோதிமணி, இந்த விருதுநகர் எம்பிலாம் திமுக கூட்டிலிருந்து எங்களை வெளியே அனுப்பி பாருங்க, நாங்க தாவேக்க கூட சேர்ந்து தமிழ்நாட்டு ஆள போறோம். போய்தான் பாரு, போயிருக்க வேண்டியதானே. அப்புறம் இந்த வழக்கம் போல சீமான் வந்து நெய்தல் படை அமைப்பாரு, சீமான் வந்து கற்பனைவாதத்தை வாழ்றாரு அப்படின்னு பேசினாரு. கடலோர காவல் படைன்னு ஒண்ணு தமிழ்நாடு அரசு வச்சுக்கு தெரியுமா தெரியாதா? கடலோர காவல் படையவே மீனவர்களிருந்து மீனவனையே படையாக மாற்றி ஒரு படை அமைப்போம். பேரு நெய்தல் படை. அவனை பாதுகாக்க எப்படி கடலோர காவல் படை, நீ எவ்வளவு மண்ணெண்ணெய் கொண்டு போற, எவ்வளவு டீசல் கொண்டு போற, எவ்வளவு உணவு கொண்டு போற பரிசோதிக்க இருக்கு. இப்ப அவன் தன்னை தற்காத்துக் கொள்ள கேரள அரசு இது போல மீனவர்களை கொண்டே ஒரு படையை உருவாக்கி இருக்கு. கேரளாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி காங்கிரஸ் போய் கேட்டு பாருங்க, போய் கேட்டதால தெரியும். குண்டு சட்டிலே குதிரை ஓட்டுறது. கல்வி கண்டிருந்த காமராஜரை தலைவராக கொண்ட அல்புகாரி பேசுறாரு. காமராஜர் இருந்த காங்கிரஸ் கூடிய அல்புகாரி பேசுறாரு, கல்வியை அனைவருக்கும் கொடுப்பது சாத்தியம் உள்ளது. உங்களுக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? தனியார் பள்ளி கூட அரசு பள்ளி போட்டி போட முடியாது. இன்னைக்கு தமிழ்நாடு அரசுடைய பட்ஜெட், பள்ளிக்கல்வித்துறை பட்ஜெட் 45,000 கோடி. முதல் ஆண்டு 43,000 கோடி, கடைசியாக 45,000 கோடி. 5 ஆண்டுகளை கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி பள்ளிக்கல்வித்துறைக்கு பட்ஜெட் போடப்பட்டு 2 லட்சம் கோடி. இந்த 2 லட்சம் கோடி பட்ஜெட்ல புதிதாக கட்டப்பட்ட பள்ளிக்கூடங்கள் எத்தனை, புதிதாக மேம்படுத்தப்பட்ட பள்ளிக்கூடங்கள் எத்தனை? இதுதானே உண்மையான வாக்குறுதியா இருந்திருக்கணும். அதை கெட்டாம நம்ம ஸ்கூல் திட்டம், அது என்ன தெரியுமில்ல, முன்னாள் மாணவர்கிட்ட காசு வாங்குறது. அப்புறம் என்னத்துக்கு பட்ஜெட்? எதுக்கு பட்ஜெட்? ஆசிரியருக்கு சம்பளம் போட காசு இல்லையா? உடற்பயிற்சி ஆசிரியருக்கு சம்பளம் போட காசு இல்லையா? 45,000 கோடி வச்சு என்ன பண்றீங்க? நாங்க என்ன சொல்றோம், இலவசங்களை ஒழிப்போம். நீ 13,000 கோடி மகளிருக்கு 1000 ரூபாய், மாணவிக்கு 1000 ரூபாய், தமிழ் மகன் திட்டத்தில் மாணவனுக்கு 1000 ரூபாய். அதான் கல்வி இலவசமா. அப்புறம் எதுக்கு 3000 ரூபாய்? கல்விதான் இலவசமாச்சே. கல்வி கடன் ரத்து. கல்விக்கு கடனே வாங்க முடியாத சூழலை உருவாக்க. ஏன்னா கல்வி இலவசம். இது சாத்தியப்படுத்துவதற்கு 23 வருஷம் ஆகுமா? 73 வருஷமா நீங்க ஆண்டு என்ன பண்ணீங்க?